நான் உங்கள் அறிவிஜி. எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப ஒரு டேஸ்டான ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் எப்படி சில்லி ஃபிஷ் பண்ணுறது அப்படி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஒன்றே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சில்லி ஃபிஷ் செய்கிறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். மிக்சிங் பவுலில் வந்து எடுத்துகிட்டு ஒரு போன்லெஸ் ஃபிஷ் இருக்குல்ல, அதை வந்து ஒரு 500 கிராம்ஸ் எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது அரை கிலோ வந்து போன்லெஸ் ஃபிஷ்ஷு கடையில் நீங்கள் கேளுங்க, அவங்களே சின்ன அந்த மாதிரி பீஸ் போட்டு தருவாங்க. அதை வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு 500 கிராம் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3-4 வாட்டி கூட நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, நல்லா ஊற வச்சு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் மேலே சேர்க்கணும், லைட்டாக கொஞ்சம் கலருக்காக தான் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கெலாம் முன்னாடி கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து லெமன் ஜூஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா எல்லா மசாலா வந்து இந்த மீனோட வந்து நல்லா கோட் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சோயா சாஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டு இதை வந்து அப்படியே வச்சு ஓரமாக நம்ம வச்சிடலாம். இப்போ வந்து கிட்டத்தட்ட எல்லாமே நல்லா கலந்தாச்சு. இதை வந்து ஒரு 1 ஹவர் வந்து அப்படியே நம்ம வந்து ஊற வச்சிடலாம். இப்போ 1 ஹவர் வந்து ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு முட்டையை வந்து நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மைதா மாவு சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கார்ன்ஃப்ளவர் பவுடர். 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த மசாலையெல்லாம் நல்லா கோட் ஆகணும், அந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா, இப்போ இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டைத்தில் வந்து உப்பு கரெக்டாக இருந்தால் பார்த்துக்கோங்க. இப்போ அதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாக இருக்குது. இந்த ஹீட்டான ஆயிலில் வந்து சின்ன பீஸாக நல்லா கொஞ்சம் இடைவெளி விட்டு நம்ம வந்து ஃபிஷ்ஷை வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எல்லா ஃபிஷ்ஷையும் ஆட் பண்ணியாச்சு. இது ஒரு 4 to 5 மினிட்ஸ் அளவு மட்டும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லாவே நல்லா உதிரி நல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பார்த்தீங்களா, நல்லா வெந்துருச்சு. இப்போ கிட்டத்தட்ட 4 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அதை வந்து நம்ம வந்து தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இதை நீங்கள் அப்படியே கூட சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து நம்ம சாஸ் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நார்மல் ஆயிலை சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்த பொருளை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து சும்மா ஒரு கையளவு வந்து பெரிய வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன். சின்ன மீடியம் சைஸை பெரிய வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஆயில் வந்து ஜஸ்ட்டு வதங்கினா போதும். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு ஆயிலில். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நார்மல் சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பெப்பரையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சோயா சாஸையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சோயா சாஸு. அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து டொமேட்டோ கெச்சப்பையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஈவனாக இதில் மசாலா வந்து எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும்.
அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 30 செகண்ட் அளவு வந்து நல்லா வேகட்டும். இப்போ வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு லைட்டாக சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூனில் வந்து கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஆட் பண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூனில் வந்து தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு நம்ம அந்த சாஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கு லைட்டாக நம்மளுக்கு கொஞ்சம் க்ரீமியாக நல்லா ஒரு திக்காக கிடைக்கும். அதனால தான் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 நிமிஷம் அளவு நல்லா கொதிக்கட்டும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த இப்போ வந்து நம்ம கொரியாண்டர் லீவ்ஸ், அதாவது கொத்தமல்லி தலையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழி ஆட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஸ்பைஸியான ஃபிஷ் எடுத்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பொறுமையாக செய்யுங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ரொம்ப ஸ்டெப்பு ரொம்ப கம்மி தான். கரெக்டான வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நல்லா பொறுமையாக வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ இதை வந்து எல்லா பக்கமும் நல்லா சாஸ் வந்து நம்ம எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா அப்படியே அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். பார்த்தீங்களா, பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக நல்லா தகன்னு மின்னுது. அந்த ஃபிஷ்ஷு வந்து அப்படி சூப்பராக மின்னுது. அந்த சாஸ் எல்லாமே மேலே பட்டனால நம்மளுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான டெக்ஸ்சரும் நல்ல கலராகவும் இருக்குது. ரொம்ப சூப்பரான ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா, அவ்வளோதான், ஃபுல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை வந்து நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட டேஸ்டியான ரொம்ப சூப்பரான டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து சில்லி ஃபிஷ் எப்படி செய்கிறது அந்த வீடியோவில் பார்க்கட்டும். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்காக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்றே வரும். இன்னொரு அருமையான ரெசிபி நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.